அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் இன்று ஒரு நல்ல பாடல். ஔவையார் எது நல்ல மரம் என்று சொல்லுகிறார். சான்றோர் பெருமக்கள், எது மரம் நாம் நினைக்கிறோம்? கிளைகள் கொம்புகள் கொண்டு காட்டில் நிற்கின்ற மரம் தான் நல்ல மரம்னு நினைக்கிறோம். ஔவையார்கிட்ட நாம் போய் கேட்குறோம், ஆமாம் அதான் நம்ம மரம் இல்லை, அது மரம் இல்லையா? என்னப்பது எல்லாரும் சொல்கிறாங்க அதான் மரம்னு, நீங்கள் இல்லைன்னு. ஆமாம், அருமையான பாட்டு போட்டிருக்காங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். ஒரு புதுசாக ஒரு மரம் சொல்கிறாங்க இந்த அம்மா. ஆக என்னவா, கிளைகள் கொம்புகள் கொண்டு காட்டில் நிற்கின்ற மரங்கள் எல்லாம் நல்ல மரங்கள் ஆகாது, கிடையாது. எது நல்ல மரமா? கற்றறிந்தவர் அவையிலே ஒருவர் படிக்கச் சொன்ன ஓலைச்சுவடியை படிக்க தெரியாதவன், அப்புறம் பிறருடைய உள்ள குறிப்பை உணர முடியாதவன், இவன் தான் நல்ல மரமா? இந்தப்பா படி, இந்த ஓலைச்சுவடி படி. ஐயோ, படிக்க தெரியலையே, நான் பள்ளிக்கூடமே போனது இல்லையே. அப்போ நீ மரம்? உள்ள குறிப்பை அழியணுமா? பார்க்குறப்ப இவனுக்கு என்ன தேவை? பசிக்குதா? சாப்பாடு கொடுக்கணுமா? குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு பணம் இல்லையா? அவன் சொல்லவே இல்லை இன்னும். குழந்தைய பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு பணம் இல்லையா? இந்தப்போ ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோ. அப்படி அவன் சொல்லாத முன்னவே அவன் உள்ள குறிப்பை நாம் உணரணுமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு மரம். ஆக படிக்க தெரியாதவன், பிறருடைய உள்ள குறிப்பை உணராதவன் மரம் ஔவையார். படிக்காதவன் மரத்துக்கு ஒப்பானவன் ஔவையார். அதான் வள்ளுவர் கூட சொன்னார். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவரோடு கல்லாதவர், மக்களோடு விலங்குகளுக்கு உள்ள அவ்வளவு வேற்றுமை உடையவரா. சுருக்கமாக சொன்ன அவங்க என்ன சொன்னாங்க? படிக்காதவன் மரத்துக்கு ஒப்பானவன் ஔவையார். இவர் படிக்காதவன் விலங்குக்கு ஒப்பானவன் வள்ளுவர். குழந்தைகளை படிக்காதவனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதல்ல இதன் நோக்கம். இது குழந்தைகளுக்காக சொல்கிறது. படிங்க படிங்க, படிப்பு தான் நமக்கு செல்வம். கேடில் வீழ் செல்வம் அது, கெடுதல் இல்லாத செல்வம் அது. குழந்தைகளே, படிக்க வேண்டும், படிக்க வேண்டிய தருணம் இது, நேரம் இது. வீணாக்காதீர்கள், படியுங்கள் படியுங்கள், நல்ல மனிதர்களாக வாழுங்கள். வாய்ப்புக்கு நன்றி.